குரு வாழ்க, குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஆத்ம தோழி லலிதா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்கின்றீர்களா அல்லது இஷ்டப்பட்டு வாழ்கின்றீர்களா? இஷ்டப்பட்டு வாழ்பவர்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தின் கோட்பாடு படிதான் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இது உங்களுக்கான பதிவு இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயம் பார்க்க வேண்டிய பதிவு இது. எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம், இந்த பிரபஞ்சம் என்னை மட்டும்தான் சோதிக்கின்றது, எனக்கு மட்டும்தான் தோல்வி, நான் மட்டும்தான் அவமானப்படுத்தப்படுகின்றேன். இப்படி உலகத்தில் உள்ள மிகப்பெரிய சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் நடக்கின்றது என்று நினைக்கின்றீர்களா? இப்பொழுது நீங்கள் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது. முதலில் நீங்கள் யார்? நான் நான் என்று கூறுகின்றீர்களே, உண்மையில் நீங்கள் யார்? உணர்ந்து பாருங்கள். இந்த பிரபஞ்ச பேரறிவு, இந்த பிரபஞ்ச பேராற்றல், இந்த பிரபஞ்ச பேரன்பு அனைவருக்கும் பொதுவானது. இது யாரிடமும் வித்தியாசம் பார்ப்பதில்லை. மழை என்றால் எல்லோருக்கும் மழை ஒன்றுதான். வெயில் என்றால் எல்லோருக்கும் வெயில் ஒன்றுதான். குளிர் என்றால் எல்லோருக்கும் குளிர் ஒன்றுதான். இந்த பிரபஞ்ச கோட்பாடு வானத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் கோள்களிலிருந்து பூமியில் இயங்கும் அனைத்து உயிர்களுக்கும் ஒன்றேதான். நாம் அனைவரும் திறந்த மனதுடன் இந்த கோட்பாடை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை நாம் சந்தோஷம் என்போம்? எது நமக்கு பிடித்த மாதிரி, நாம் விரும்பிய மாதிரி நடக்குதோ அதைத்தான் நமக்கு சந்தோஷம் என்போம். அப்படி இல்லாமல் எதிராக நடந்தால் துயரம் என்போம். எது சந்தோஷம் என்று நினைக்கிறதோ அதை ஏற்கும் நம் மனது துயரம் என்று நினைப்பதை ஏற்பது இல்லை. இந்த உலகத்தில் சந்தோஷத்திற்காகவும் துக்கத்திற்காகவும் எந்த விஷயமும் நடப்பதில்லை. நம்முடைய மனதுதான் அதை சந்தோஷம் துக்கம் என்று பிரித்து பார்க்கின்றது. அமாவாசை வந்தால் பௌர்ணமியும் வரும், இரவு முடிந்ததும் பகலும் வரும். இவை அனைத்தும் சமமாக கருத வேண்டும். நான் நான் என்ற அகந்தையில் இருந்தால் உண்மையான நான் என்பது யாரென்று தெரியாமலே போய்விடும். நான் ஜீவாத்மா. இந்த பிரபஞ்சம் எதை செயல்படுத்தினாலும் அதன் பின்னால் ஒரு தெய்வீக திட்டம் இருக்கும், ஒரு தெய்வீக காரணம் இருக்கும். நான் தோல்வி அடைந்தாலும் அதன் பின்னால் ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் என் மூலமாக அதை செயல்படுத்துகின்றது. இந்த பிரபஞ்சம் எனக்குள் இருந்து அதை செயல்படுத்துகின்றது. நான் வெறும் கருவி மட்டுமே என்பதனை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் உங்கள் இப்பொழுதைய சிந்தனையை மாற்றுங்கள். நீங்கள் ஒரு எல்லையற்றவர். உங்களிடம் எல்லையில்லா பேராற்றல் சக்தி இருக்கின்றது. நீங்கள் உங்களை முழுமையாக இந்த பிரபஞ்சத்திடம் ஒப்படையுங்கள். இறைவா, என்னை உங்களின் கருவியாக இன்னும் அதிகமாக பயன்படுத்துங்கள் என்று கூறுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் ஈர்க்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் இவை அனைத்தும் உங்களிடம் ஏற்கனவே உள்ளது. அனைவருக்கும் அள்ளி கொடுக்க உங்களிடம் அபரிவிதமான செல்வ செழிப்பு உள்ளது. அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள உங்களிடம் அபரிவிதமான அன்பு உள்ளது. அனைவருக்கும் உதவி செய்ய உங்களிடம் அபரிவிதமான பேராற்றல் சக்தி உள்ளது. ஏனென்றால் நீங்கள் இந்த பிரபஞ்ச சக்தியின் ஒரு துளி, எல்லையற்றவர். இன்னொன்றை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சம் நமக்கு பெற்றோர். எனவே அது நாம் அடம்பிடிக்கும் அனைத்தையும் தருவதில்லை. நமக்கு எது சிறந்ததோ, எது நன்மை தரக்கூடியதோ அதை மட்டுமே தரும். எனவே இந்த பிரபஞ்சம் எது கொடுத்தாலும் அது எனது நன்மைக்கே ஆகும் என்று நினையுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நொந்து கொள்ளும் அளவிற்கு எதுவும் இங்கு நடந்துவிடவில்லை. ஒவ்வொரு தீமைக்குள்ளுமே ஒரு நன்மை உள்ளது. அது நம் சாதாரண அறிவை கொண்டு புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு தெய்வீக அறிவு வேண்டும். இந்த தெய்வீக அறிவை உணர வேண்டும் என்றால் நான் என்ற அகந்தையை உங்களிடம் இருந்து வேரோடு அகற்ற வேண்டும். இந்த பிரபஞ்ச பேராற்றல் என்றுமே உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டு உங்கள் நன்மைக்காகவே செயலாற்றி கொண்டிருக்கின்றது.
எனவே உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் ரசித்து அனுபவித்து நேர்மறையான சிந்தனையுடன் வாழுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள் இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை உணர்ந்து சந்தோஷமாக, மன அமைதியுடன் சிறப்பாக வாழ்வை வாழ ஆரம்பியுங்கள். இந்த உலகமே உங்கள் கையில், உங்கள் வாழ்க்கை உங்கள் எண்ணத்தில். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.